அரசு நிதிக்குழுவிற்கு வழங்கிய அறிவுரைப்படி நிதிக்குழுவானது இந்த சொத்து வரி உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவுற்று அந்த நிர்வாகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதற்காக செலவு செய்கின்ற தொகைக்கு ஈடாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய அந்த நிதிக்கு பெறுவதற்காக ஒன்றிய அரசு சொல்கின்ற நிதிக்குழு சொல்கின்ற அந்த சொத்து வரி உயர்வு என்பது தவிர்க்க முடியாது என்பதுதான் அன்றைக்கு அதிமுக சொன்னது. அதே போன்றுதான் மின்கட்டண உயர்வு என்று பதற்றமடைகிறார்கள். உதயமின் திட்டத்திலே தமிழகத்தை இணைத்து அதன் மூலமாக மின்கட்ட உயர்வுக்கு அன்றைக்கு அடித்தளமிட்டவர்கள் அவர்கள்தான். அதற்கான கையெழுத்தை போட்டவர்கள் அவர்கள்தான். என்ன சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது எதையெல்லாம் அவள் செய்யாமல் அவர் தவிர்த்தாரோ அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார். அவருக்கு முன்பாக இடைப்பட்ட காலத்திலே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் செய்தார். இப்படி அவர்கள் எதையெல்லாம் துவங்கி வைத்து நடைமுறையில் வைத்திருந்து விட்டு சென்றார்களோ அதை இன்றைக்கு புதிதாக எதிர்ப்பது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு உள்ளாக பல்வேறு கலகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேலுமணி புதிய உத்தியை கையாள்கிறார், ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தன்னுடைய கட்சியை தக்க வைப்பதற்காக அவர் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு அரசை தேவையில்லாமல் குற்றம் சொல்வதும் அவருடைய காலத்தில் துவக்கி வைத்தவற்றையெல்லாம் இப்பொழுது ஏதோ புதிதாக நடப்பது போல குற்றம் சாட்டுவதுமாக இந்த போராட்டங்கள் அமைந்திருக்கிறது. அந்த போராட்டங்கள் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பது பொதுமக்களும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், உங்கள் காலத்தில் துவக்கி வைத்ததை இன்றைக்கு ஏதோ புதிதாக வந்தது போல் மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சிக்க வேண்டாம். மக்கள் அத்தனையும் அறிவார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் அரசின் தலைவராக முதலமைச்சராக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற நலத்திட்டங்களுக்கு பொதுமக்கள் அளித்த பாராட்டு சான்றிதழ் தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி. எனவே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது ஏதோ புதிதாக பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பது போல வருவதை எடப்பாடி பழனிசாமி முதலில் தன்னுடைய முதுகை திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் அவர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார். அவர் அந்த விமான சாகசத்தின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பதை அறிவாரா என்பதை முதலிலே அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விமானப்படை அறிவித்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய அவர்கள் மீது கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து அவர் ஏதோ மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது போல் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாகச நிகழ்வுகளும் மக்கள் வெயிலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் அறிந்தது. கூட்ட நெரிசலால் ஏதோ உயிரிழப்பு ஏற்பட்டதை போல அவர் புதிதாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை புதிதாக கதை கட்டி சொல்ல முனைகிறார். மக்கள் மீது எவ்வளோ அன்பை செலுத்துகிறவர் என்பது தூத்துக்குடியில் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும், யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த ஸ்டாலின் என்ற மாணவி முதற்கொண்டு அத்தகைய உயிர்களையும் துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டு கொன்ற அரசு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு. இன்றைக்கு அதையெல்லாம் மறைத்து கொண்டு ஏதோ மக்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டது போல அவர் இந்த போராட்டங்களை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. எனவே நாங்கள் அவருக்கு சொல்லிக்கொள்வது, இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்ற மக்கள் நல செயல்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ மக்கள் ஏதோ கொந்தளிப்பதாக அவரே ஒரு கற்பனையில் மூழ்கிக்கொண்டு செயல்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை தொழில்கள் துவங்க இருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன, அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை இருக்கிறது என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகம் அந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சென்றிருக்க நேரத்தில் ஒத்துழைப்பதற்கு மனமில்லாவிட்டாலும் இந்த பொய்யான புகார்களை சொல்லிக்கொண்டு போராட்டம் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். ஒன்றிய அரசு
நமக்கு வழங்க வேண்டிய நிதியை எப்படி வழங்குகிறது என்பது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இங்கிருந்து வசூலிக்கப்படுகின்ற நிதியில் நமக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய பங்கு தொகை வரவில்லை என்பது எல்லோரும் அறிந்தது. ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிக்கு அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்த போது அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டவர்கள் அதிமுக ஆட்சியினர் தான். அதை ஒட்டி தான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக நடத்திய அந்த போராட்டம் ஒரு தேவையில்லாத போராட்டம், அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அது விரைவில் 15ஆம் தேதி வாக்கில் அனைத்து துறைகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எவ்வளவு வாகனங்கள் இயக்கப்படும் என்பதை முடிவெடுத்து அறிவிக்கப்படும். அதாவது என்ன மாதிரி வசதிகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அரசு அந்த சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைத்திருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள். நீங்கள் ஊடகங்கள் எடுத்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நின்றது. அந்த கடற்கரை சாலையில் தான் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை இருக்கிறது. இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்கிறது. இதெல்லாமல் சிறப்பு மருத்துவ முகாம்கள் குழுக்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். தேவையான அளவிற்கு மருத்துவ வசதி இருந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட சுற்றுச்சூழல் அந்த காரணமாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்ற சூழலில் அவர்கள் மக்களுடைய உடலிலே அந்த வெப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெப்ப பாதிப்பில் தான் 5 பேரும் இறந்து போனார்கள் என்பது தெளிவான உண்மை. வெப்ப பாதிப்பிற்கு அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசை பொறுத்தவரை அந்த வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பிற்கு தேவையான மருத்துவ ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இப்போ அந்த மத்திய அரசுடைய விமானப்படை வந்து டைமிங் மாற்றிட்டாங்க. இப்போ தெரியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தெரியுது. ஏன் வந்து அவங்க காலையில் வைக்கிறாங்க? ஏன் நம்ம தமிழக அரசு சொல்லலையே அவங்ககிட்ட? நம்ம இதை சொல்ல முடியாது. இது அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி. கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி காலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஆண்டு சண்டிகரிலே மாலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை மாலை 5லிருந்து 4லிருந்து 6 நடத்தியிருக்கலாம், காலை 7லிருந்து 9 நடத்தியிருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற வெயில் சூழலை கண்காணிக்கின்ற துறையும் அவர்களிடத்திலே தான் ஒன்றிய அரசு நடத்திதான் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் தீர ஆலோசித்து அறிவித்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை தான் நாம் வழங்க முடியும் ஒழிய அவர்களுக்கு நாம் டிக்டேட் செய்ய முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.